வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மைனிங் ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம். ஏஆர்சி ஆஸ்ட்ரா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஏஆர்சி ஆஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு, அதாவது காயின் நமக்கு வந்து கிடைக்கும் அதில், ஓகேங்களா. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 நாளாக இருக்குது இந்த மைனிங் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி. ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது, ஓகேங்களா. ஆப் ஸ்டோரில் கம்மிங் ஜூன் கொண்டு வர போகிறாங்க, ரைட்டுங்களா. சரி, ஓகே. இதுதான் அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்காங்கனால ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க, போக போக தான் இன்க்ரீஸ் ஆகும். அதேபோல் ஆரம்பத்தில் நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த மைனிங் ஸ்பீடுங்கிறது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், ஓகேங்களா. போக போக மைனஸ் ஆகிட்டே போகும், டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். 1, 0.5, 0.25 இப்படி குறைச்சிட்டே போவாங்க, ஓகேங்களா. அதனால் எப்பவுமே ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணும்போது நமக்கு நல்ல ஸ்பீட் இருக்கும், ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நம்ம அந்த போஸ்ட்டு தான் வரும். நம்மளை வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி அந்த லிங்க் எடுத்துக்கோங்க. ரெஃபர் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேவா. இங்கே ஒரு டேப் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும், ரைட்டுங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், டெலகிராமில் கொடுக்குறேன். டெலகிராம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காப்பி பண்ண ஈஸியாக இருக்கும், ரைட், ஓகே. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்துடும் அப்படி, ஓகேவா. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டேட்டு கூட இங்கே போட்டிருப்பாங்க, ஓகேங்களா. அங்கே பாருங்கள், February 22, இன்றைக்கி 25, கரெக்டாக 2 நாள் முடிஞ்சிருக்கு, ரைட்டுங்களா. சரி, ஓகே. ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது போல் தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இங்கே சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் நேம் போட்டுக்கோங்க. யூசர் நேம் அப்படிங்கிறது ஒரு நேமு, ஒரு நம்பரு, ஒரு ஏதாவது அந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஓகே. டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஓகேவா. ஸோ அதை போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஃபுல் நேம், அதாவது உங்கள் ஐடி கார்டெலாம், அதாவது இப்போ நீங்கள் ஆதார் கார்டில் கேஒய்சி கொடுப்பீங்கள்ல, ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அது போல் போட்டுக்கோங்க. இங்கே வந்து டேட்டு, அதாவது டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 10/10/2000 அப்படி இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேவா. அதாவது நீங்கள் எதுவுமே போடுறதால அந்த ஸ்பேஸ் அதுவும் எடுத்துக்கும், அந்த ஸ்லாஷ்லாம் அதுவும் எடுத்துக்கும். நம்பர் மட்டும் போட்டால் போதும், ஓகேவா. சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, எப்பவுமே கொடுக்குற மெயில் ஐடி தான். நீங்கள் பர்சனல் மெயில் ஐடி கொடுக்கக்கூடாது, ஓகேவா. அதாவது ஏர்ட்ராப்காக யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி கொடுக்கணும். உங்களோட பேங்க் கொடுத்த மெயில் ஐடிலாம் இதில் கொடுக்கக்கூடாது. பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக போடுங்க. கேப்சல், வயர், சிம்பிள், நம்பர்லாம் கலந்த மாதிரி போடுங்க. இந்த கண்ட்ரிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா கண்ட்ரி காட்டாங்க. மேலே போய் சர்ச் பண்ணி ஐஎன் போட்டாலும் இந்தியாவில் வந்துடும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ரெஃபர் கோடுங்கிறதுல OMMN தமிழ் சொல்லிட்டு நான் வந்து கீழே ரெஃபர் கோடில் கொடுத்துருப்பேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோலையும் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து எதுங்க போட்டுக்கோங்க, ஓகேவா. கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டு கொடுங்க. ஸோ கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் வெரிஃபை மெயில் சொல்லிட்டு உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், ஓகேவா. நீங்கள் எந்த மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெரிஃபை மெயில்னு கொடுக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது போல் வந்து வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், ஓகே. வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், மறுபடியும் வந்து லாகின் பேஜ் வந்துடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோம், சைன் அப்பு. இங்கே வந்து அதே மெயில் ஐடி அதே பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் சீசன் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது போல் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ எவ்வளோ டைம் அப்படின்ட்டு, அதாவது 24 மணி நேரம் உங்களுக்கு ஒரு வாட்டி, ஓகேவா. இன்றைக்கி காலைல 6 மணி, நாளைக்கு காலைல 6 மணி வரைக்கும் இந்த டைம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆன் பண்ணி விடணும், ஓகேவா. ஸோ இது வந்து பேசிக் டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து 0.25 per ஹவருக்கு வந்து ஆரம்பத்தில் கொடுக்குறாங்க, ரைட்டுங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 சொல்லும்போது ஒரு 24 ஹவர்ஸுக்கு 6 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எவ்வளோ கிடைக்குங்கிறது இங்கே கொடுத்துருவாங்க டார்கெட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆட்ஸ்ன்னு இருக்கும், ஓகேவா. ஒரு 5 ஆட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு, ஓகேவா. இப்படி ஆட்ஸ் பார்க்கும்போது உங்களோட இது வந்து இன்னும் கூடுதலாக கிடைக்கும். இந்த பாயிண்ட் இந்த இதுக்கு இல்லையா ஸ்பீடு. ஸோ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 5 வரைக்கும் கொண்டு வரலாம், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 5. ஸோ 24 ஹவர்ஸு கணக்கு போட்டுருக்காங்க, ஓகேவா. 120 கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அதாவது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இந்த வீடியோ மட்டும் 5 வீடியோ பார்த்தா. ஸோ ஆட்லாம் பார்க்கணும், அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்பீடு கிடைக்கும், ஓகேவா. அப்படி இல்லைனா கம்மியாக இருக்கும், சரியா. 25 கணக்கு போட்டு பாருங்கள். 0.25 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 2, 5, ஒரு 6 காயின் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு. அதான் அங்கே போட்டிருக்காங்க 6, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து 5 ஆடு பார்த்தீங்கன்னா ஸோ அது மூலமாக உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லை, கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 3 கோடை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி இப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் டாஸ்க்னு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே 1 by 1 கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் பண்ணுறதில்ல, சும்மா போயிட்டு பேக் வந்துடுங்க. ப்ளே ஸ்டோர் போவோம், இது ட்விட்டருக்கு போவோம், இதெல்லாம் போவோம், இன்ஸ்டாகிராம் போவோம், ஃபேஸ்புக் எல்லாமே போயிட்டு பேக் வாங்க. எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ண தேவை, ரேட்டிங் பண்ண தேவை. இங்கே வந்து கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நீங்கள் உள்ளே போய்ட்டு வந்தால் பேக் போய்ட்டு வந்தாலே கிளைம் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ கிளைம் கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5, 5, 10 இப்படி வச்சுருப்பாங்க. அதாவது பாயிண்ட்ஸ் இல்லை, அந்த காயின் தான் இது, ஓகேவா. சரி, இப்போ லைவ் ஆப்புக்கு வந்துடலாம். இவ்வளோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தோம். ஸோ இது லைவ் ஆப், ஓகேவா.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ எனக்கு அந்த ஆட்ஸுங்கிறது இல்லை பாருங்கள், நான் வந்து பார்த்துட்டேன். ஸோ அதை என்னோடய ஆட் இது பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 11 ரெஃபர் இருக்குது. அதுவும் ப்ளஸ் வந்து நான் டெய்லி இந்த ஆடு பார்க்கறது மூலமாகவும் என்னோடய இண்டிவிஜுவலும் போட்டேன்னா ஒரு 5 கிடைக்கும் ஒரு நாளைக்கு எனக்கு, அதான் 1 ஹவருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி 120 எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த 5.55ங்கிறனால 131 கிடைக்கும், 33 கிடைக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுபோல் உங்களோட இன்கம் வந்து அதிகப்படுத்திக்கலாம். இந்த ஸ்பீடை பொறுத்து தான் உங்களுக்கு டெய்லி எவ்வளோ கிடைக்குங்கிறது அமையும். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்லாம் பண்ணும்போது அதுக்குண்டான எதுவும் கிடைக்கும். ரெஃபர் பண்ணும்போது அதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஃப்ரீ தான், எந்த ஒரு இன்வெஸ்ட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, மேலே பாருங்கள். இந்த 3 கோட் டச் பண்ணினா இங்கே பாருங்கள், அப்கிரேட் சீசன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எதுவும் பண்ணவே வேண்டாம். ஓகேவா? இது பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. $0.49 ஓகேவா நீங்கள் கொடுத்து, அதாவது அதுக்குண்டான ஐஎன்ஆரில் ப்ளே ஸ்டோரில் பே பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ₹40 ரேஞ்சில் வரும். ஓகேவா? இதை பே பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அதாவது 1 ஹவருக்கு வந்து 5, இப்போ நான் சொன்னால 5ன்ட்டு அந்த 5 ஸ்பீடில் கிடைக்கும். சரியா? அதாவது நீங்கள் இந்த ஸ்டார்ட் மைனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆட் ஆகும். அங்கே ஆட் பண்ணிட்டு, அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு தான் இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பண்ண வேண்டாம் இது. ஓகேவா? பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆட் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ டெய்லிலாம் அதை செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. ஸோ ஃப்ரீலே மட்டுமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது, ரெஃபர் கோட் இருக்கும். இதை கொடுத்துக்கோங்க. ரெஃபர் லிங்க்ங்கிறது ப்ளே ஸ்டோர் லிங்க் தான், நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். என் லிங்க் அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? அது ப்ளே ஸ்டோர் லிங்க் தான். ரைட், ஓகே. இப்போ இந்த வெப்சைட்டை போய் பாருங்கள். வெப்சைட்டில் க்ளீனாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே. ரைட்டுங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து ப்ளே ஸ்டோர், இது ஆப் ஸ்டோர் வந்து கம்மிங் சூன். ஓகேவா? இன்னும் வரல. ஆப் ஸ்டோருங்கிறது ஐஃபோனுக்கு. ஸோ நான் ஜாயின் பண்ணும்போது 6,000 7,000 சம்திங் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் வந்துருக்காங்க. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு நைட்டு. ஸோ இது உங்களோட டார்கெட்டு அவ்வளோதான். அதாவது 1 மில்லியன் தான் மேக்ஸிமம். ஓகேவா? நிறைய பேர் இந்த 100 கோடி வரணும், 10 கோடி வரணும் எல்லாம் கேட்பாங்க மைனிங் ஆப்ஸில். இவங்க வந்து 1 மில்லியன் 10 லட்சம் பீப்புள்ஸ் வந்துட்டாலே நான் வந்து லான்ச் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஸ் அவங்களோட கெப்பாசிட்டி அவ்வளோ தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக ரீச் பண்ணிவிடுவோம். ஓகேவா? நம்ம கொஞ்சம் போக போக வைரல் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தான் வந்து 2 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்துருக்க சொல்லும்போது போக போக நல்லா வைரல் ஆகும்போது இன்னுமே யூஸர் அதிகமாக வருவாங்க. ரைட்டுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரெஃபர் சிஸ்டம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. இந்த பேஸ் ஒன்றுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த மைனிங் ப்ராஜெக்ட் வந்து பேஸ் 1, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ங்கிறது பேஸ் 1. ஸோ அதுக்கப்புறம் பேஸ் 2, பேஸ் 3 சொல்லிட்டு ஒரு சீசனாக பிரித்து வச்சுருக்காங்க, ஒவ்வொரு பேஸாக வச்சு. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? லிஸ்டிங் அப்படிங்கிறது இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். அதாவது இருப்பாங்க, இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் கான்செப்ட் லான்ச்சுன்ட்டு மேபி அதுவாக இருக்கலாம். ஸோ அதுபோல் வந்து இங்கே இன்னும் அடுத்த, அதாவது 2027 வரைக்கும் இருக்குது. Q1 கிட்டத்தட்ட 1 இயர். அதுக்குள்ளே நம்ம எப்போனாலும் லிஸ்டிங் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ரைட், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் டோட்டல் சப்ளை. இது அது வந்து 40 மில்லியன், அதாவது 80% வந்து நமக்கு வந்து மைனிங் கொடுக்குறாங்க. ஓகேவா? இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான். ஓகேவா? ஸோ அவங்க டீமுக்கு ஒரு 10%, இப்போ இது எல்லாத்துக்குமே இருக்கும். டீமுக்கு வந்து ஒரு சில பர்சன்டேஜ் வைப்பாங்க, 5%, 10%. ஸோ நார்மல் 10% அப்படிங்குது. ஸோ ஆனால் 80% அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஓகேவா? ஸோ இப்படி கொடுக்கும்போது அது வந்து கண்டிப்பாக ஒரே நேரத்தில் அன்லாக் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் அப்படி தான் கொடுப்பாங்க, கன்வர்ஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே பாருங்கள், ஒயிட் பேப்பர், லைட் பேப்பரு, 1 பேப்பர் அப்படிங்கிற எல்லாமே இங்கே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? க்ளீனாக இருக்குது. இதெல்லாம் போய் இப்போ ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நான் இப்போ காமிச்சேன்ல வெப்சைட்டில், அவங்க வெப்சைட்லேயே இருக்கும். நீங்களே ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஏதாவது அதில் டவுட்னால் நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை பார்த்து. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அவ்வளோதான், மோஸ்ட்லி சொல்லிட்டேன். ஒன்றுமே இல்லை, சும்மா சிம்பிள் ஒர்க்கு தான். ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் பெரிய ஒர்க் ஒன்றும் கிடையாது. ஸோ ரெஃபர் லிங்க் வந்து போட்டுருந்தா அது கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டி பண்ணி நீங்களுமே இது போல் உங்கள் ரெஃபர் லிங்க் எடுத்துகிட்டு இந்த லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கண்டென்ட் எடுத்துக்கோங்க. ஸோ லிங்க் உங்கள் ரெஃபர் கோடை மட்டும் மாற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ மட்டும் நாளைக்கு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.